ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதம். தட்சிணாயனத்தில் மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம். அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது வெங்கடாச்சலபதி இது சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் கோல்சாரம்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் 5வது ராசியான சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், 6வது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும், 7வது ராசியில் செவ்வாய் அதாவது துலாத்தில், கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாற்றங்கள் 29/9/2025 புதன் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். 8/10/2025 அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து குரு 4ஆம் பாதத்துக்கு கடக ராசியில் போய் அதிசாரமாகி உச்சம் பெறுறார். இந்த குருவினுடைய அதிசாரம் தனியாக வீடியோ போடுறேன், அதை பாருங்க. ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன். ஏன்னா இது வருஷ கிரகம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே 4-5 மாதத்துக்கு மேலே குரு அங்கே இருக்க போகிறார். ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார். ஒரு 2 மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும். இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும். சரி, இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் 10/10/2025 அப்போ. இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் நடக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது 21ஆம் தேதி மகாலய அமாவாசை, அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள். அதாவது தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது. இந்த அமாவாசைகளில் நிச்சயமாக பித்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதுக்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம். அன்றைக்கி பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, படிப்பு ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அன்றைக்கி பித்திருக்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள். அதனால் அதற்குண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது. பெரிய விசேஷமான ஒரு, அதாவது இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற 9 நாட்கள் 9 அதாவது பெண் தெய்வத்தை வைத்து அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம். ஒரு 9 நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம். முதல் 3 நாட்கள் பார்வதிக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும், 9 நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம். கடைசி 9வது நாள் சரஸ்வதி பூஜை, அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும். அது அதாவது 1/10/2025 அன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை சொல்லுவாங்க. விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்னைக்கு புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்ப நல்லது. அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் 2/10/2025 புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள். இதை தவிர பார்த்தாலேயானால் 2/10 அன்னைக்கு அக்டோபர் 2 சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப விசேஷம். தேசத்திற்காக பாடுபட்டவர், தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள், என்னென்ன விசேஷங்கள், மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இது வரணும் நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பிட்டு UTR நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை PDF போடுறேன். அதில் சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன்.
நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 50 வயசு 55 வயசில் இருக்கிறவா எல்லாமே இந்த பாத சந்தியில் வந்து ரொம்ப இந்த லக்னத்துக்கு இந்த தசை ரொம்ப நன்னா இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா அதற்கு முந்தின பாதத்தில் பிறந்திருப்பார். எடுத்துக்காட்டாக பார்த்தாலே ஏன்னால் விசாகம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருப்பார். ஆனால் விசாகம் 4ஆம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுட்டு இருப்பார். 3ஆம் பாதமாக இருந்ததுன்னா துலா ராசி. துலா ராசிக்கு துலா லக்னமோ துலா ராசிக்கு உண்டான சுவர்கள் வேறு, பாவர்கள் வேறு, சமமானவர்களும் வேறு, அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு உண்டானவர்களும் வேறு. அதனால் வந்து பார்த்தோம்னா இப்போ நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு யாராவது ஜோசியத்தில் சொல்லியிருப்பா எழுதி வச்சதை பார்த்து, அதில் வந்து பார்த்தாலேயானால் ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுட்டே இருக்கும். அதனால் அதை முதல்ல ஒழுங்காக பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம், இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள், இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோல்சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்கிறேன். இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது, அதில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல சூரியன் போகிறார். இந்த மாதம் பெரிய விசேஷம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஏன்னா போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது வந்து ருணரோக சத்ருஸ்தானம். 5ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு தொல்லைகள் குழந்தைகள் மூலியமாக உண்டானாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். இதனால் போட்டிகள் எது வந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 8/10/2025 உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்துக்கு போகிறார். அவரே 9/12 அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படின்னாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் மிகவும் ஏற்றமான காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய மேன்மை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாசத்தினுடைய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாற்றங்களில் பார்க்கும்பொழுது சூரியனுடைய மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உடல்நிலையில் உஷ்ணங்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு, பிபி, சுகர் இந்த மாதிரியான விஷயங்கள், எஸ்பெஷலி பிபி அதாவது அழுத்தங்கள், இரத்த அழுத்தம் வரக்கூடிய, இரத்த கொதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. காரம், உப்பு தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா வேகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. அதை தவிர 6ஆம் இடத்துல சூரியன். எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் சரி, யாரும் உங்களை எதிர்த்து பேச முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டம். யாராக இருந்தாலும் உங்களுடைய வெற்றி நிச்சயமாக எழுதப்பட்டு விட்டது. கவலைப்பட தேவையே இல்லை. எந்த இடத்திலும் உங்களுடைய வெற்றி நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது தேர்வு வந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு அதிகம். அதோட வந்து இடம் விட்டு இடம் பெயர வேண்டிய காலகட்டமாக இருக்கும். கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது பொசிஷன்ஸ் வரும். கவர்மெண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்போ, இல்லை கவர்மெண்ட் வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திலே செவ்வாய் இருக்கார். சப்தமத்தில் போய் செவ்வாய் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதனால் அவரும் வந்து ரொம்ப வேகத்தை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படின்னும் பொழுது எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருக்கிறவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக ஒரு லாபங்கள் வரும். என்னன்னா பூமி சம்பந்தமான லாபங்கள் வரக்கூடிய
வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் இருக்கார். ஆட்சி மூல திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் ரேஸு, ரியல் எஸ்டேட்டு, அதை தவிர ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் 6ஆம் இடத்துல வந்து பார்த்தாலேயானால் இந்த ஷேர்ஸில் ரொம்ப அனலிட்டிக்கலாக யோசித்து இது இப்படி போகும் அப்படி வரும்னு நிச்சயமாகவே மாற்றத்தை எதிர்பார்த்து போட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் குழந்தை பிராப்திக்கு வாய்ப்பு உண்டு. என்ன சார் இது இப்படி சொல்கிறீங்க, கேத்துவோடு சேர்ந்து இருக்காரு அப்படின்னா, கேத்துவோடு சேர்ந்து இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கார். அது வந்து ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். அதனால் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். அதோட பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். மறைந்த ஸ்தானம் நீச்ச இடத்துக்கு போகிறார். எப்போ அப்படின்னா இந்த மாத கடைசியில் போகிறார். இந்த மாத கடைசின்றது 10/10/2025க்கு போகிறார். சரி, அப்படி போயிட்டாருன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா, பரிவர்த்தனை யோகம் வருது. பரிவர்த்தனை யோகம் எப்படி வருது அப்படின்னா, ஏற்கனவே புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால் பார்த்தாலேயானால் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது. இவருடைய ராசியில் அவரும் அவருடைய ராசியில் இவரும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சுக்கிரனுக்கு ரொம்பவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதனால் உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இந்த மாதம் அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிறதுனால ஏற்றங்கள் சற்று கம்மியாக இருக்கும். தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். ஏன்னா ராசிநாதனை பார்க்கறதுனால வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். சிறு சிறு சுப செலவுகள் வரும். புதிய கடன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் வரும். தொழிலில் ஒரு மாறுதல்கள் வரும். மாறுதல்கள் ஏற்றமாக இருக்கும். அரசாங்கம் சம்பந்தமாக ஒரு நல்ல ஏற்றமான முடிவுகள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் முடிஞ்ச வரணும் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது பார்த்தோம்னா 26/9/2025 28/9/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள். இதில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகம்புல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் போட்டு அது ஒரு 10 தோப்புகரணம் போட்டு போங்க. எல்லா விதமான காரியங்களும் நிச்சயமாக நிறைவேறும். சரி, இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குங்க. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு அவருக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக வந்து சேரும்.